கதைய ஓப்பன் பண்ணோம்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களோட பேரு ராமு, சோமு. ராஜா அவங்க 2 பசங்களையும் நல்லா வளர்த்தாரு. நிறைய பயிற்சி கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒரு நாள் இளவரசராகிற வயசு வந்துச்சு. யார் இளவரசர்னு ராஜா தேர்ந்தெடுக்கிற நேரமும் வந்துச்சு. அப்ப ராஜா 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாரு. என்ன போட்டினா, கடலை தாண்டி புதையல் இருக்கு. அந்த புதையலை யார் முதல்ல கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இளவரசராகிற தகுதி இருக்கு. அவங்களுக்கு தான் இளவரசர் பட்டம் கொடுப்பேன் சொல்றாரு. போட்டிக்காக நம்ம ராமுக்கும் சோமுக்கும் ஒரு படகு கொடுக்குறாரு. அந்த படகுல 2 பேருமே வெவ்வேறு பக்கம் போறாங்க. ராமும் சோமும் தைரியமா கடல்ல போயிட்டு இருக்காங்க. ராமு போற வழியில சுனாமி வருது. அதுல இருந்து தப்பிச்சு பேய்கிட்ட மாட்டிக்கிறாரு. சோமு போற வழியில திமிங்கலம் வருது. அதுலேருந்து தப்பிச்சு கடல் கொள்ளையர்கிட்ட மாட்டிக்கிறாரு. இப்படி 2 பேரும் ஒவ்வொரு திசையில மாட்டிட்டு இருக்காங்க. எப்படி 2 பேரும் தப்பிக்க போறாங்கன்னு தெரில. அப்ப ஒரு கடல் கன்னி ராமு காப்பாத்துறாங்க. அந்த கடல் கன்னிட்ட நம்ம ராமு நன்றி சொல்லிட்டு நம்ம அண்ணன் போன திசை தான் கரெக்டுன்னு சொல்லி சோமு போன வழியில போறாரு. அப்போதான் ராமுக்கு தெரியும் இந்த மாதிரி சோமு கடல் கொள்ளையர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு. அவர் அங்கேருந்து எப்படியாவது காப்பாற்றிடணும்னு யோசித்து அங்கேருந்து எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் 2 பேருமே சேர்ந்து போய் அந்த புதையல் எடுக்கிறாங்க. புதையல் எடுத்துகிட்டு அவங்க ராஜா கிட்ட 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அப்போ ராஜா என்ன முடிவெடுக்கிறாருன்னா, 2 பேரும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கனால உங்கள் 2 பேருக்கும் பாதி பாதியாக நீ வலது பக்கம் இளவரசராரு, நீ இடது பக்கம் இருக்கிற நாட்டுக்கு இளவரசராயிரு அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.